வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் 20 அதிகாரங்கள் நம்மளுடைய தமிழ் சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6லேயுமே திருக்குறள் தொடர்பான செய்திகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இது என்ன வீடியோ சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள் மாதிரி 20 அதிகாரங்களுக்கு 200 திருக்குறள். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை முடிச்சு விட்ருவோம். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 திருக்குறளாக படித்து உங்களால் 20 நாளில் 200 திருக்குறள் 20 அதிகாரங்களையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? 20 அதிகாரங்களையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுடைய இந்த புது வீடியோ சீரிஸை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். திருக்குறளில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அப்புறம் திருக்குறளில் எதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கூட்டில் வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க அந்த வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அதிகாரம் அரண் வலியுறுத்தல். ஓகேங்களா? அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறதான் திருக்குறள். ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது. இது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதோடைய சொற்பொருள் பாருங்கள். அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும், ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு ஏது அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இது. அதாவது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அறம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு 2 டேஷ் கொடுத்துருவாங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சிறப்பையும் புகழையும் கொடுக்கும், சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும், கீழே புகழையும் அழிவில்லா வாழ்க்கையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆன்சராக இருக்கும், அறம் என்பது சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இல்லைங்களா? சிறப்பினும் செல்வமீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. சரிங்களா? உயிருக்கு எதை விட நன்மையானது என்று திருக்குறள் கூறுகிறார். உயிரை விட உயிருக்கு நன்மையானது எது அப்படின்னு சொல்லி திருக்குறள் எதை சொல்கிறாருன்னா, அறத்தை விட நன்மையானது வேறு எது அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்கலாம் அதில். அப்படி இல்லாட்டி மூணாவது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சிறப்பீனும் செல்வமும் மீனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு டேஷ் கொடுத்துருவாங்க. கீழே ஒரு டேஷ் கொடுத்துட்டு எவனோ உயிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அறத்தினூங்கு ஆக்கம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இல்லை, சிறப்பீனும் செல்வமும் மீனும் சொல்லி கொடுத்துட்டு கீழே ஒரு டேஷ் கொடுத்துட்டு அறத்தினூங்கு ஆக்கம்ன்ற இடத்துல டேஷை கொடுத்துட்டு எவனோ உயிருக்குன்னு கேட்பாங்க. இதுக்கான விடை என்னன்னா அறத்தினூங்கு ஆக்கம் அப்படிங்கிறதான் ஒரு விடை. இல்லை, அந்த மாதிரி ஒரே திருக்குறளில் உங்களுக்கு 3 விதமான கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி தான் எல்லா திருக்குறளும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அடுத்த திருக்குறள் பாருங்கள். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. இல்லை, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவுமே இல்லை. அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானது எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ எதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேம் தான். முதல்ல ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அந்த திருக்குறளை கீழே டேஷ் கொடுத்துருவாங்க. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே டேஷ் அதனை மறத்தலின் அப்படின்ற இடத்துல டேஷை அதனை மறத்தலின்றதை கொடுத்துட்டு ஊங்கு இல்லை கேடுன்ற இடத்துல டேஷை கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும், அந்த ஊங்கு இல்லை கேடுங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இல்லை, அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு எது நன்மையானது இல்லை அப்படி சொல்லி அறத்தை விட வேறு எதுவும் நன்மையானது இல்லை அப்படிங்கிறத ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எது கெடுதியானது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறார். இந்த மாதிரி தான் இது. ஒரே திருக்குறளில் 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க முடியும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு. ஒன்று, திருக்குறளை கொடுத்துட்டு விடுபட்ட அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது, அதோடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதில் என்ன அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மூணாவது என்ன பண்ணுவாங்க, திருவள்ளுவர் எதனை நன்மையானது இல்லைன்னு சொல்கிறாரு, கெடுதியானது இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க முடியும். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்யக்கூடிய வகையால் எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ணலாம், போகக்கூடிய இடத்துலலாம் என்ன பண்ணணும், நம்ம அறச்செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த அறத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், நம்ம நன்மையான செயல்களை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இதையும் இப்படி கேட்பாங்க. இல்லை, ஸோ எந்த காரணத்தை கொண்டும் எதை போற்றி செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த திருக்குறள் 4வது திருக்குறள் பாருங்கள். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இந்த திருக்குறள் எல்லாருக்கும் கேள்விப்பட்ட திருக்குறளாக இருக்கும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும்.
ஓகேங்களா. அறத்தின் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, ஒருவன் தன் மனசளவில் என்ன பண்ணியிருக்கணும், குற்றமில்லாத ஒருத்தனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மனசில் குற்றம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செய்யுமே என்னது தான், அது வந்து அறச்செயல் தான். அதுபடி உங்கள் மனசு எதெல்லாம் உறுத்துதோ அதெல்லாம் என்னது, வெறும் ஆரவாரம் மட்டும்தான். நீங்கள் செய்யக்கூடிய என்னது மன தூய்மை இல்லாமல் உங்கள் மனசுக்கே ஒரு விஷயம் குற்றம் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சும் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னாக்க அதை வெறும் உங்களுடைய ஆரவாரத்துக்கு மட்டும் தான் செய்றீங்க, தெரியும். அதை வந்து அறம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் கேள்வி கேட்பாங்க? சேம் தான். மனத்துக்கன் மாசிலன் நாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அனைத்தரன் கொடுத்துருவாங்க. கடைசி அந்த ஒரு லைனில் மட்டும் ஒரு டேஷை கொடுத்துருவாங்க, என்ன வார்த்தை வரும்னு சொல்லி. அதுக்கான ஆன்சர் ஆகுல நீரப்பிற அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ எதை வந்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடாருன்னா, ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருப்பது தான் அறம் சொல்லி சொல்கிறார். அடுத்து பாருங்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. ஓகேங்களா. எதை திருவள்ளுவர் வந்து என்னது அறம் என்று குறிப்பிடார் அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இது 4 இல்லாமல் இருக்கிறது தான். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி என்பது சினம், கோவப்படுறது அதிகமாக, இன்னாச்சொல் அப்படிங்கிறது கடுமையான சொல். இல்லை, இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுப்பாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அறம் சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், எந்த 4 திருவள்ளுவர் அறம் என்று குறிப்பிட்டாருன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் விடை இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன இருக்கும்? அஞ்சாமை துணிவு ஈகைன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள். அன்றறிவோம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. இல்லா, அன்றறிவோம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றும் கால் பொன்றா துணை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். பின்னாடி நம்ம நல்லது செஞ்சுக்கலாம், வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்லது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதுவே என்னது உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாக உங்கள் கூட சேர்ந்து வந்துருமாமா. அதாவது என்ன ஆகிடும், நீங்கள் உடம்பு அழிய போகிற நேரத்தில் அந்த வயசான காலத்தில் என்ன பண்ணிடும், நமக்கு அது அப்படியே தொடர்ந்து வந்துடும். நீங்கள் எந்த காலத்தையுமே நல்லது செய்ய மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுங்க, எந்த நல்லது செஞ்சாலும் அப்பயே செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறார் திருவள்ளுவர். இல்லை, அன்றறிவோம் என்னாது அறம் செய்க, அன்னைக்கு செஞ்சுக்கலாம் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லது செஞ்சு விடுங்கள், அறத்தை செய்து விடுங்கள், உதவியை செய்து விடுங்கள். ஓகேங்களா. அப்புறம் பின்னாடி காலத்தில் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா உங்களை உடல் அதுக்கு துணை செய்யாது அப்படிங்கிறார். ஓகேங்களா. அடுத்து 7வது திருக்குறள் பாருங்கள். அறத்தாறு இதயனா வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு திருக்குறள் பாருங்கள். அதாவது பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா. பார்த்தீங்களா, பல்லக்கை சுமந்து விட்டு போகிறவன், அது மேலே இருந்துக்கிட்டு என்னது ஊர்ந்து போகிறவன். ஓகேங்களா, இவங்கள்ட்டாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அறத்தோடைய பயன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேணாம், நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்கிறார். அருமையாக சொல்கிறார். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள். 8வது திருக்குறள். வீழ்நாள் படா அமை நன்ற ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்றார். அதாவது ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானே ஆனால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் சொல்கிறார். அதாவது நீங்கள் எப்போ நீங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு, உங்களுடைய வயசு எவ்வளவுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க. ஒரு பழமையான ஒருத்தர்கிட்ட வந்து என்னது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சான்றோர் ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார், அப்பூதியடிகள்கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். அது அப்பூதியடிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா 21 வயசு நம்ம சொல்லுவார். என்னங்க சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா சின்ன பையன் 21 வயசு மாதிரி தெரியலையே, 40 வயசுக்கு மேலே இருக்க ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை என் உடலோடு நான் இருக்கிற நாள் வந்து நான் இந்த உலகத்தில் வந்த நாள் வந்து என்னுடைய வயது கிடையாது. நான் சிவபெருமான் இறைவனடியில் வந்து நான் எவ்வளோ நாள் வந்து அவருக்காக என்னது அந்த பணி புரிஞ்சிருக்கேன், சிவன் பணி புரிந்திருக்கிறேன், சிவப்பணி புரிந்திருக்கிறோனோ அதுதான் நான் உயிரோடு வாழ்ந்த நாளுக்கு அர்த்தம். ஸோ வந்து அவருக்கு நான் பணி புரிந்தது வெறும் 21 வருஷம் தான், அதனால் என் வயசு 21 தான் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நீங்கள் அறம் செய்ய என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லது செய்ய தவறுனீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் உடம்போடு இருக்கிறதுக்கு தான் சமம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு எது அர்த்தம் அப்படின்னா பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை, ஒரு நாள் விடாமல் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த அறம் உதவி. ஓகேங்களா. அதுதான் நீங்கள் உடலோடு இந்த பிறவி வழியை அடைக்கக்கூடிய ஒரு கல். அதுக்கப்புறம் மறுபிறப்பு எடுக்காமல் உங்களுடைய என்னது அந்த வாழ்நாளை முடித்து கொள்வதற்கு இந்த ஒரு பிறவிலே உங்களுடைய வாழ்நாள் பிறவி கடமையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு அறத்தை ஒரு நாள் விடாமல் தவறைய நாள் விடாமல் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறார் திருவள்ளுவர். ஸோ வீழ்நாள் படாமை
நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஓகேங்களா, அருமையான திருக்குறள். அடுத்து பாருங்கள் 9வது திருக்குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் மில். அறம் செய்தால் தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து இன்பம் இல்லை. அப்படி அறநெறியில் நீங்கள் வாழ்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்த இன்பம் இல்லை. அது கூட பொருந்தாமல் அறம் செய்யாமல் வரக்கூடிய பிற இன்பம் எல்லாமே என்னது, இன்பமே கிடையாது. அதனால் வரக்கூடிய புகழ் எல்லாமே புகழும் கிடையாது இல்லை. நீங்கள் அறநெறியில் நல்வழியில் செய்யக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய அந்த பயன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உண்மையான இன்பமே தவிர பிற எந்த வழியில் வந்து அறநெறி தவறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இன்பமாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அது வந்து இன்பமும் கிடையாது புகழும் கிடையாதுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர். ஓகேங்களா, அப்படியே கொஷின் கேட்பாங்க இல்லை. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அறத்தோடு பொருந்தாமல் வரக்கூடிய எதுவுமே புகழ் கிடையாது. அடுத்து பாருங்கள் கடைசி 10வது திருக்குறள். அறநெறியில் உங்களுக்கு கடைசி திருக்குறள். ஓகேங்களா, அரண் வலியுறுத்தலில் இந்த அதிகாரத்தில் கடைசி திருக்குறள் 10வது திருக்குறள். செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஓகேங்களா, செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறு பலி. அதாவது ஒருவன் வாழ்நாளில் முயற்சி செய்து செய்யத்தக்கக்கூடியது ஒரு அறம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி செய்து அந்த செயல்களை செய்ய வேண்டும் இல்லை. அப்படி செய்யாமல் உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முயற்சி செய்யாமல் அப்படியே கம்முன்னு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் வரக்கூடியது பழி மட்டும்தான். அதனால் வரக்கூடியது உங்களுக்கு பழி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, ஒருத்தர் வாழ்க்கையில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கதுக்கு பேர் தான் அறம் இல்லை. அதை செய்யாமல் காத்துக்கொள்வது தக்கது பழி அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோதாங்க இந்த 10 திருக்குறளும் ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள்கள். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லியும் 10 திருக்குறள், ஒவ்வொரு அதிகாரம் மொத்தம் 20 அதிகாரம், மொத்தம் 200 திருக்குறள் இல்லை. 20 தூக்கி சாப்பிட்டு போக போகிறோம். என்ன பண்ணிக்கங்க, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுறேங்க. இதுக்கான PDF என்ன பண்ணுறேன், டெய்லியும் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்கள் லிங்க் வந்து கீழே இருக்கும், என்ன பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம அடுத்தடுத்து நிறைய இதை பண்ண போகிறோம். சரி, இவ்வளோ படித்தோம்ல 10 திருக்குறள் படிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். எந்த 4 வந்து செய்யக்கூடாதது, அறம் என்பது எந்த 4 வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு இல்லை. அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.